அருமையானவர்களே, வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியின் புதிய ஆரம்பத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் எல்லாரும் நலமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியில் நாம் வேதாகமத்தை ஒழுங்கான முறைப்படியான விதத்தில் நாம் சேர்ந்து படிக்கிறோம். இதுவரை வேதாகமத்தை எப்படி படிக்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல்களை உள்ளடக்கிய 10 அத்தியாயங்களை முடித்துவிட்டோம். இப்போது ஆதியாகமம் முதல் தொடர்ச்சியாக வேத புத்தகத்தை கற்றுக்கொள்ள தயாராகிவிட்டோம். ஆனால் அதற்கு முன் இந்த புத்தகம் எப்போது, ஏன், எப்படி எழுதப்பட்டது என்பதை புரிந்து கொள்வது மிக முக்கியம். இன்றைய நிகழ்ச்சியில் ஆதியாகம புத்தகத்தை எவ்வாறு உலக வரலாற்றில் கால வரிசைப்படியும் அதில் காணப்படும் முக்கிய கதாபாத்திரங்களை மையப்படுத்தி பிரிக்கலாம் என்பதை பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று முதல் நாம் ஆதியாகம புத்தகத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவது அதற்கான சில முகவுரை குறிப்புகளை அறிந்து கொள்வோம். வேதாகமத்தின் 2 முக்கியமான புத்தகங்களில் ஆதியாகம புத்தகம் ஒன்றாகும். பழைய ஏற்பாட்டை தொடங்கும் புத்தகம் ஆதியாகமம் மற்றும் புதிய ஏற்பாட்டை தொடங்கும் புத்தகம் மத்தேயு ஆகிய இவை இரண்டுமே பரிசுத்த வேதாகமத்தை புரிந்து கொள்ளும் திறவுகோலாக இருக்கிறது. இந்த வேத ஆராய்ச்சி செய்திகளை தொடர்ந்து நீங்கள் கேட்கும் முன் ஆதியாகம புத்தகத்தை ஒரு முறை முழுமையாக வாசிப்பீர்கள் என்றால் அது மிகச் சிறந்தது. ஒரே நேரத்திலே முழு புத்தகத்தை வாசிப்பது சிறந்ததாக இருக்கும். அப்படி உட்கார்ந்து வாசிக்க முடியாமல் போகலாம் என்பதை நான் அறிவேன். உண்மையை சொல்லப்போனால் நானும் ஒரே நேரத்தில் தொடர்ச்சியாக வாசிக்க முடியவில்லை. இடையூறுகள் காரணமாக எனக்கு பல நாட்கள் தேவைப்பட்டன. என்றாலும் ஒரே அமர்விலே ஆதியாகமத்தை வாசிக்க முடிந்தால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆதியாகமம் என்பது பழைய ஏற்பாட்டின் முதல் புத்தகம் மட்டுமல்ல, முழு வேதாகமத்தின் அடித்தளம் ஆகும். ஆதி என்றால் தொடக்கம் என்று பொருள். இந்த புத்தகம் உலகத்தின் தோற்றம், மனிதனின் தோற்றம், பாவத்தின் நுழைவு, நியாய தீர்ப்பு, ரட்சிப்பு திட்டத்தின் முதல் அத்தியாயங்கள் ஆகிய அனைத்தையும் கொண்டிருக்கிறது. முதலாவதாக ஆதியாகமத்தின் முக்கியமான எல்லா கருத்துக்களையும் உங்களுக்கு தருகிறேன். இது புத்தகத்தின் எல்லா பகுதிகளையும் உள்ளடக்கிய ஒன்றாயிருக்கும். சில விஷயங்களை நீங்கள் கவனித்து குறித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆதியாகம புத்தகம் உண்மையிலே முழு வேதாகமத்திற்கும் அடிப்படையானது. உண்மையிலே ஆதியாகமம் பல விஷயங்களை முதல் முறையாக கூறும் ஒரு புத்தகம். படைப்பு, மனிதன், பெண், பாவம், ஓய்வு நாள், திருமணம், குடும்பம், உழைப்பு, நாகரிகம், கலாச்சாரம், கொலை, பலி, இனங்கள், மொழிகள், மீட்பு மற்றும் நகரங்கள் இவைகள் எல்லாவற்றையும் முதல் முறையாக இங்கே தான் நாம் பார்க்கிறோம். சில சொற்றொடர்கள் அடிக்கடி வருவதையும் நாம் பார்க்கலாம். உதாரணமாக வம்ச வரலாறு. இது முக்கியமான ஒரு வார்த்தையாகும். ஏனென்றால் ஆதியாகம புத்தகம் ஆரம்பகால வரலாற்றின் குடும்பங்களை குறித்து கூறுகிறது. இது நமக்கு மிகவும் முக்கியம். ஏன் தெரியுமா? நாமும் இங்கு தொடங்கும் மனித குடும்பத்தின் உறுப்பினர்கள் தான் என்று திட்டமாக சொல்லலாம். ஆதியாகமத்திலே பல சுவாரஸ்யமான கதாபாத்திரங்கள் நமக்காக விளக்கி காட்டப்பட்டிருக்கின்றன. ஒருவர் ஆதியாகமத்தை வாழ்க்கை வரலாறுகளின் புத்தகம் என்று கூறியிருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, பார்வோன் மற்றும் யோசேப்பை சேர்த்து யாக்கோபின் 11 குமாரர்கள் எல்லாரையும் குறித்து நாம் பார்க்கிறோம். கடவுள் தொடர்ந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு இவர்களை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். மேலும் ஏற்கனவே நான் கூறிய நபர்களுடன் தொடர்புடையவர்களான லோத்து, அபிமெலேக்கு, போத்திபார், பானபாத்திரக்காரன், பார்வோன் ஆகியோரும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆதியாகம புத்தகத்திலே உடன்படிக்கை என்பதை குறித்த குறிப்பு காணப்படுகிறது. ஆதி பிதாக்களிடம், குறிப்பாக ஆபிரகாமிடத்திலே கர்த்தர் அடிக்கடி பேசுவதும் பலிபீடம் கட்டப்படுவதும் இந்த புத்தகத்திலே முக்கியமானது. வீட்டில் பொறாமை எப்படி காணப்படுகிறது என்பதை இந்த புத்தகம் காட்டுகிறது. வேறு எந்த புத்தகத்திலும் சொல்லப்படாத அளவு எகிப்து தேசத்தை குறித்து இங்கே நாம் படிக்கலாம். பாவத்தின் மீதான கர்த்தரின் நியாய தீர்ப்புகள் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளன மற்றும் தேவன் எப்படி தனது ஜனங்களை பராமரிக்கிறார் என்பதையும் சிறப்பாக இந்த புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆதியாகமம் ஒரு மத நூல் மட்டுமல்ல, மனிதனுக்கு ஏற்படும் பல சந்தேகங்களை தீர்த்து வைக்கும் ஒரு அரிய பொக்கிஷம் இது. படைப்பு, பாவம், மரணம், தெரிவு, உடன்படிக்கை போன்ற காரியங்களிலே மனிதனுக்கு எழும் ஆழமான கேள்விகளை எதிர்கொள்ளும் ஒரு இலக்கிய தத்துவ மாஸ்டர் பீஸ் என்றதை சொல்லலாம். இதை நம்பிக்கையோடு படிக்கிறவர்கள் கடவுளை காண்கிறார்கள். விமர்சன கண்ணோட்டத்தோடு படிக்கிறவர்கள் இதில் கூறப்பட்டுள்ள சத்தியங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். அறிவில் சிறந்த மேதாவிகள் சொல்நயம், பொருள் நயத்தை ஆராய்ந்து பார்த்து மெய்சிலிருக்கிறார்கள். பாமர மக்களுக்கும் இது எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாயிருக்கிறது.
எனவே மொத்தத்திலே பார்த்தார் இது எல்லாரையும் கவர்ந்து இழுக்கும் வகையிலே இருக்கிறது. நாம் வேதத்தை ஆராய்ச்சி செய்யும் பொழுது பல ஆண்டுகளுக்கு முன் ப்ரௌனிங் என்பவர் கூறிய ஒன்றை நாம் நினைவிலே வைத்திருக்க வேண்டும். முதலாவது, முழுவற்றையும் கற்பனை செய், பின்னர் பகுதிகளை நிறைவேற்று. வீடு கட்டுகிறவர்கள் அந்த வீடு எப்படி வரப்போகிறது என்பதை திட்டமிட்டு வரைபடமாக்கி பின்னர் ஒவ்வொரு பகுதிகளையும் எவ்வாறு செய்வது என்பதை புரிந்து செயல்படுவது போல என்று சொல்கிறார். ஆதியாகம புத்தகத்தின் முழு பகுதியையும் பார்க்க வேண்டும். அதன் பின் ஒவ்வொரு பகுதியாக ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும். வேதாகமத்தை ஆய்வு செய்ய 2 வழிகள் இருக்கின்றன. ஒன்று தொலைநோக்கி கொண்டு அதை பார்ப்பது, மற்றொன்று நுண்ணோக்கியுடன் சிறு சிறு பகுதிகளாக உன்னிப்பாக படிப்பது. கடந்த காலத்தின் ஒரு பிரசித்தி பெற்ற இங்கிலாந்து தேசத்தைச் சேர்ந்த போதகரான ராபின்சன் என்பவர் இந்த காலங்களிலே வாழும் கடவுளின் மக்களின் மனதிலும் இருதயத்திலும் அழியாதவாறு எழுத விரும்பும் ஒன்றை எழுதியிருக்கிறார். கவனியுங்கள், நாம் புத்தகங்களின் யுகத்தில் வாழ்கிறோம். அவை அச்சிலிருந்து எப்போதும் அதிகரிக்கும் எண்ணிக்கையில் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. நாம் எப்போதும் கையேடுகள், பாட புத்தகங்கள், கட்டுரைகள், தியான புத்தகங்கள், விமர்சன புத்தகங்கள், வேதாகமத்தை பற்றிய புத்தகங்கள், நற்செய்திகளை பற்றிய புத்தகங்கள் ஆகியவற்றை ஆர்வத்துடன் வாசிக்கிறோம். ஆனால் நற்செய்திகளை பரிசீலனை செய்ய எவ்வளவு நேரமும் உழைப்பும் கொடுக்கிறோம்? நவீன கால உண்மையின் ஒரு அறிக்கையை வாசிப்பதன் மூலம் நல்லதை விரைவாக பெறுகிறோம் என்று நாம் தொடர்ந்து சோதிக்கப்படுகிறோம். அது நமது கல்வி அல்லது பகுத்தறிவு தொடர்பானதாக நமக்கு பழக்கமான வடிவத்திலும் நாம் புரிந்து கொள்ளும் கண்ணோட்டத்திலும் வழங்கப்படுவதால் அதை ஏற்றுக்கொள்வதை ஒப்பிட்டு பார்த்தால் எளிதாக இருக்கிறது. ஆனால் நாம் விரைவாக பெறும் நல்ல காரியங்கள் நமது இருதயத்திலே ஆழமாக நுழைந்து நிலையான உடைமையாக மாறுகிறதில்லை. எதுவும் மதிப்புள்ளதென்றால் அதை முயற்சி எடுக்காமல் பெற முடியாது என்பதை நாம் தெளிவாக உணர்ந்தால் நல்லது. இயற்கையின் பெரிய உண்மைகள் நமக்கு எளிதாக புரிந்து கொள்ளும் வடிவிலே வழங்கப்படுவதில்லை. கிருபையின் பொக்கிஷங்களை, நல்ல முத்துக்களை தேடும் மனிதனின் திறமையும் ஆற்றலும் கொண்டு தேட வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். இந்த அறிக்கை எவ்வளவு உண்மையானதாக இருக்கிறது இல்லையா? ஏனென்றால் வேதாகமம் மட்டுமே வேறு எந்த புத்தகத்திலும் செய்ய முடியாத அளவு நமது இருதயத்தோடு பேசுகிறதா இருக்கிறது. நமது காலத்திலே பல புதிய மொழிபெயர்ப்புகள் தோன்றுகின்றன. உண்மையில் அவை முயல்கள் பெருகுவதைப் போல வேகமாகவும் ஏராளமாகவும் வருகின்றன. என்றாலும் நாம் இந்திய வேதாம சங்கத்தினரின் வெளியீடான பரிசுத்த வேதாகமத்தையே தொடர்ந்து பயன்படுத்துவோம். ஆதியாகமத்தின் முக்கிய பிரிவுகளை இப்பொழுது நாம் கவனிப்போம். ஆதியாகம புத்தகத்தை 2 பகுதிகளாக பிரித்தால் எந்த இடத்துல அதை பிரிப்பீர்கள்? முதல் 11 அதிகாரங்கள் ஒரு முழுமையானதாகவும், அதிகாரம் 12 முதல் புத்தகத்தின் மீதமுள்ள பகுதி வரை முற்றிலும் வேறுபட்ட பிரிவாகவும் இருப்பதை நாம் கவனிக்கலாம். இவை 2 பகுதிகளும் பல வழிகளிலே வேறுபடுகின்றன. முதல் பிரிவு படைப்பிலிருந்து ஆபிரகாம் வரை வருகிறது. 2வது பிரிவு ஆபிரகாமிலிருந்து யோசேப்பு வரை உள்ள பகுதியாக இருக்கிறது. முதல் பிரிவு முக்கிய பொருள்களை பற்றியது. நமது காலத்திலும் சிந்தனை செய்யும் மனிதர்களின் மனதை இன்னும் ஈர்க்கும் காரியங்களான படைப்பு, வீழ்ச்சி, பெருவெள்ளம், பாபேல் கோபுரம் ஆகிய காரியங்களை அங்கே பார்க்கிறோம். 2வது பிரிவிலே ஆளுமைகளை பற்றி நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தின் மனிதன் ஆபிரகாம், ஆபிரகாமின் அன்புக்குரிய மகன் ஈசாக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டு தண்டிக்கப்பட்ட குமாரன் யாக்கோபு மற்றும் துன்பமும் மகிமையும் கண்ட யோசேப்பு. இது ஒரு முக்கிய பிரிவு என்றாலும் இன்னும் முக்கியமான மற்றொரு பிரிவு இருக்கிறது. அது காலத்துடன் தொடர்புடையது. முதல் 11 அதிகாரங்கள் குறைந்தபட்சம் 2000 ஆண்டுகளின் காலத்தை உள்ளடக்கியது. ஆனால் உண்மையில் 2000 ஆண்டுகளுக்கும் அதிகமாக இருக்கும் என்று சொல்லலாம். இந்த முதல் பிரிவு பல 100,000 ஆண்டுகளை உள்ளடக்கும் என்று சொல்வது பாதுகாப்பானது என்று கூறலாம். ஆதியாகமத்தின் முதல் பிரிவு உங்கள் குறிப்பிட்ட கோட்பாட்டுக்கு தேவையான கடந்த காலத்தின் எந்த காலத்தையும் உள்ளடக்கும் என்று சொல்லலாம். குறைந்தபட்சம் முதல் 11 அதிகாரங்களில் 2000 ஆண்டுகளை ஆதியாகமம் உள்ளடக்கியது என்பதை நாம் அறிவோம். ஆனால் மீதமுள்ள 39 அதிகாரங்களின் 2வது பிரிவு 350 ஆண்டுகளை மட்டுமே உள்ளடக்கியது. உண்மையில் ஆதியாகமம் 12 முதல் பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு முழுவதும் கடந்து செல்லும் பொழுது மொத்தம் 2000 ஆண்டுகள் மட்டுமே உள்ளடக்கமாகிறது. எனவே காலத்தை பொறுத்தவரை ஆதியாகமத்தின் முதல் 11 அதிகாரங்களை முடித்தவுடன் வேதாகமத்தின் பாதியை முடித்து விட்டீர்கள் என்று சொல்லலாம். நமது மனதிற்கும் இதயத்திற்கும் அவசியமான உறுதியான நோக்கத்தினால்தான் தேவன் இந்த முதல் பிரிவை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நாம் மறந்து போகக்கூடாது.
தேவன் இந்த முதல் பிரிவையா அல்லது வேதாகமத்தின் மீதமுள்ள பகுதியையா எதை வலியுறுத்துகிறார் என்று நினைக்கிறீர்கள்? அவர் கடைசி பகுதியை வலியுறுத்துகிறார் என்பது தெளிவாக இருக்கிறது இல்லையா? முதல் பிரிவு பிரபஞ்சம் மற்றும் படைப்பை பற்றியது. ஆனால் கடைசி பகுதி மனிதன், தேசங்கள் மற்றும் இயேசு கிறிஸ்து எனும் நபரை பற்றியதாகவும் இருக்கிறது. கடவுள் முழுமையாக படைக்கப்பட்ட பிரபஞ்சத்தை விட ஆபிரகாமில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார் என்று சொல்லலாம். மேலும் அருமையான சகோதரனை, சகோதரியே, தேவன் உங்களிலும் அதிகம் ஆர்வம் கொண்டிருக்கிறார். முழு பௌதிக பிரபஞ்சத்தை விட உங்களுக்கு அதிக மதிப்பு கொடுக்கிறார் என்று திட்டமாக கூற முடியும். இதை மேலும் சற்று விவரமாக சொல்கிறேன், கவனியுங்கள். 4 நற்செய்தி பதிவுகளின் 89 அதிகாரங்களில் கர்த்தராகிய இயேசுவின் வாழ்க்கையின் முதல் 30 ஆண்டுகளை 4 அதிகாரங்கள் மட்டுமே உள்ளடக்கி இருக்கின்றன. 85 அதிகாரங்கள் அவரது கடைசி 3 ஆண்டுகளை உள்ளடக்கி இருக்கிறது. மேலும் 27 அதிகாரங்கள் அவரது வாழ்க்கையின் கடைசி 8 நாட்களை உள்ளடக்கி இருக்கின்றன. பரிசுத்த ஆவியானவர் எதை முக்கியப்படுத்துகிறார் என்பதை இது காட்டுகிறது இல்லையா? கடைசி பகுதியிலே 27 அதிகாரங்களிலே உள்ளடக்கப்பட்ட கடைசி 8 நாட்களில் வலியுறுத்தல் இருப்பதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள். இந்த கடைசி பகுதி எதை பற்றியது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் பற்றியது. அதுவே நற்செய்தி புத்தகங்களின் முக்கியமான பகுதி. வேறு வார்த்தைகள் சொல்ல வேண்டுமென்றால், கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மரித்தார் மற்றும் நமது நீதிக்காக எழுப்பப்பட்டார் என்று நம்பும்படி கடவுள் நற்செய்திகளை கொடுத்தார். அது அவசியம். அது மிகவும் முக்கியமான உண்மை. ஆதியாகமத்தின் முதல் 11 அதிகாரங்கள் வேதாகமத்தின் அறிமுகம் மட்டுமே என்று சொல்லலாம். அவற்றை ஒரு அறிமுகமாகவே நாம் பார்க்க வேண்டும். இப்படி கூறுவதால் 11 அதிகாரங்களை முழுமையாக படிக்காமல் தாண்டி செல்ல போகிறோம் என்று அர்த்தம் அல்ல. உண்மையிலே அந்த பகுதியையும் நாம் நேரம் எடுத்து படிக்கப் போகிறோம். ஆதியாகமம் வேதாகமத்தின் விதை திட்டம் என்று கூறலாம். அதாவது எல்லாவற்றின் தொடக்கம் அல்லது ஆரம்பம் அங்கே காணப்படுகிறது. ஆதியாகம புத்தகம் அழகான ரோஜாவின் மொட்டு போன்றது. அது வேதாகமத்தின் மீதமுள்ள பகுதியிலே திறக்கிறது. இங்கே உண்மை அணுவடிவில் மிகவும் சிறிதாக இருக்கிறது. ஆதியாகமத்தை பகுதி பகுதியாக நாம் பிரிக்க வேண்டும் என்றால் குறிப்பாக குடும்பங்களின் அடிப்படையில் நாம் அதை பிரிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரை வானமும் பூமியும் உண்டான சம்பவங்களை நாம் வாசிக்கிறோம். அடுத்ததாக ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வரை ஆதாமின் சந்ததியை குறித்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9 முதல் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வரை நோவாவின் சந்ததியை குறித்து வாசிக்கிறோம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வரை நோவாவின் குமாரனின் சந்ததியை குறித்து வாசிக்கிறோம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களிலே சேமுடைய குமாரனின் வம்சத்தை குறித்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 27 முதல் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வரை தேராகுவின் வம்ச வரலாற்றை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 12 முதல் 18 வரை இஸ்மவேலின் வம்சத்தை குறித்து வாசிக்கிறோம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 19 முதல் 35ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வரை ஈசாக்கின் சந்ததியை குறித்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 1 முதல் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரை ஏசாவின் சந்ததியை குறித்து வாசிக்கிறோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2 முதல் 50ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வரை யாக்கோபின் வம்சங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இவை அனைத்தும் ஆதியாகம புத்தகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இது குடும்பங்களின் புத்தகம். ஆதியாகமம் ஒரு ஆச்சரியமான புத்தகம். இவ்வாறு பார்ப்பது நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆதியாகமத்தை 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று பார்த்தோம். இதை சற்று விளக்கமாக பார்ப்போம். முதலாவது பகுதி படைப்பும் ஆதி வரலாறும். ஆதியாகமம் 1 முதல் 11ஆம் அதிகாரம் வரைக்கும் இதை நாம் பார்க்கலாம். 2ஆம் பகுதி மூதாதையர் வரலாறு. ஆதியாகமம் 12 முதல் 50ஆம் அதிகாரம் வரை பல மூதாதையர்களின் சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கின்றன. முதலாவது பகுதியை பார்ப்போம் என்றால் படைப்பும் ஆதி மனித வரலாறும் முதல் 11 அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இது வேதாகமத்தின் மிக பிரபலமான முதல் வசனம். படைப்பை ஒரே வாக்கியத்திலே சொல்ல வேண்டும் என்றால் 6 நாட்கள் படைப்பு, 7ஆம் நாள் ஓய்வு. மனிதனை தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் படைத்தார் என்பதுதான் ஆதியாகமத்தின் மிக முக்கியமான போதனை. மனிதன் தேவனின் பிரதிபிம்பம். 3ஆம் அதிகாரத்திலே பாவத்தினால் ஏற்படும் வீழ்ச்சியை பற்றி வாசிக்கிறோம். சர்ப்பம் பிசாசின் அடையாளம். தந்திரமான அந்த பாம்பு
தடை செய்யப்பட்ட கனியை புசிக்க சொல்லி தூண்டியது. இதை சாப்பிட்டால் தேவர்களைப் போல் ஆவீர்கள் என்று பொய் சொன்னது. பாவம் ஏதேன் தோட்டத்திற்குள்ளே நுழைந்தது. பாவத்தின் விளைவு அவமான உணர்வு, ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுதல், சாபம், மரணம், தோட்டத்திலிருந்து துரத்தப்படுதல். ஆனால் இங்கே ஆச்சரியப்படும் ஒரு அற்புதமான செய்தி இருக்கிறது. முதல் நற்செய்தி ஆதியாமத்திலேயே வருகிறது. இது இயேசு கிறிஸ்துவின் வெற்றியை குறிக்கிறது. ஆதியாமம் 4ஆம் அதிகாரம் முதல் 11ஆம் அதிகாரம் வரைக்கும் பாவத்தின் தொடர்பை நாம் பார்க்கிறோம். காயினின் கொலை, லாமேக்கின் பழிக்கு பழி, மனிதர்களின் அக்கிரமம் பெருகுதல், தேவனின் மனஸ்தாபம், ஜலப்பிரளயம், பாபேல் கோபுரம், இவைகள் எல்லாமே அங்கே கூறப்பட்டிருக்கிறது. இப்படி பாவத்திற்கு மேல் பாவம் பெருகிக் கொண்டே செல்கிறது. ஆனால் தேவன் கிருபையாய் ஒவ்வொரு முறையும் இறங்குகிறார். இந்த பகுதியை டவுன்வர்ட் ஸ்பைரல் பாத் என்று சொல்கிறார்கள். தமிழிலே சொல்ல வேண்டுமென்றால் இது ஒரு சுருள் இறங்கு பாதை. காலம் செல்ல செல்ல மக்கள் அதிகமாக பாவம் செய்து கீழ் நோக்கி போய்கொண்டே இருந்தார்கள். இந்த பகுதி பாவம், தீர்ப்பு, கிருபை, மீண்டும் பாவம் என்று திரும்ப வருகிறது. இப்பொழுது 2ஆம் பகுதிக்கு வருவோம். இங்கே தேவன் ஒரு குடும்பத்தை தெரிந்து கொள்கிறார். அது ஆபிரகாமின் குடும்பம். 12ஆம் அதிகாரம் முதல் 25ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் ஆபிரகாமின் சரித்திரத்தை தொடர்ந்து பார்க்கிறோம். தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை பாருங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இதுதான் வேதாகமத்தின் மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மற்றும் சிலுவை மரணம் மூலமாக இந்த வாக்குத்தத்தம் மனுக்குலம் அனைத்தும் பெறும்படியாயிற்று. பவுல் இதை மிக தெளிவாக கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்திலே சொல்லியிருக்கிறார். பாருங்கள், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்து. மேலும் அதே அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கு அடுத்து ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு ஆகியோரின் சரித்திரங்களை ஆதியாகமம் உள்ளடக்கி இருக்கிறது. மிக அழகாக நெகிழ்ச்சியான இலக்கிய நடையிலே இவர்களின் வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. கடைசியாக சொல்லப்பட்ட யோசேப்பின் வரலாறு ஆதியாகமத்தின் உச்சம் என்று சொல்லலாம். யோசேப்பு தனது சகோதரர்களால் அடிமையாக விற்கப்பட்டு எகிப்தில் சிறையிலே அடைக்கப்பட்டு பார்வோனின் கனவை விளக்கி கூறியதால் எகிப்தின் பிரதான மந்திரியாக உயர்வு பெற்று இறுதியாக தன் சொந்த சகோதரர்களை மன்னித்தான். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்கள். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். இந்த வசனம் ஆதியாகமம் முழுவதற்கும் சுருக்கம். சங்கீதக்காரன் சொல்வதை கேளுங்கள். சங்கீதம் 103, 8, 9, 10 வசனங்கள். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். ஆம், தேவன் இறையாண்மை உள்ளவர். பாவம், துரோகம், பொறாமை இருந்தாலும் அவர் தமது நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். ஆதியாகமத்திலே கிறிஸ்துவை முன்னறிவிக்கும் பகுதிகளை பற்றியும் பார்க்கலாம். இது ஆங்கிலத்திலே டைப்பாலஜி என்று சொல்லப்படுகிறது. இந்த டைப்பாலஜி என்பது தேவன் பழைய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவையும் அவரது ரட்சிப்பையும் முன்கூட்டியே படங்கள் மூலம் வரைந்து வைத்திருக்கிற ஒரு முறை. ஆதியாகமத்தை இந்த கண்ணோட்டத்திலே படித்தால் ஒவ்வொரு பக்கமும் இயேசு இங்கே இருக்கிறார் என்று தெளிவுபடுத்தும். சில உதாரணங்களை சொல்கிறேன், கவனியுங்கள். ஆதியாகமத்திலே சொல்லப்பட்ட பல காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலே நிறைவு பெற்றிருக்கின்றன. ஆதாம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமானவன். ரோமர் 5:14 பாருங்கள். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதல் கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன்.
முதல் ஆதாம் பாவத்தை கொண்டு வந்தான். கடைசி ஆதாமாகிய கிறிஸ்து நீதியையும் ஜீவனையும் கொண்டு வந்தார். நோவாவின் பேழையும் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானமும் பற்றி 1 பேதுரு 3:20-21 பார்க்கிறோம். வாசிக்கிறேன். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. பேழை தண்ணீரிலிருந்து நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் காப்பாற்றியது போல ஞானஸ்நானம் கிறிஸ்துவோடு நம்மை இணைத்து காப்பாற்றுகிறது. அடுத்ததாக மெல்கிசேதேக்கையும் இயேசுவையும் ஒப்பிடலாம். மெல்கிசேதேக்கை பற்றி ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், வாசிக்கிறேன். ஆதியாகமம் 14:18-20 வரை. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இயேசுவும் மகா போதகர், ராஜாவும் ஆசாரியரும் இவரே, தொடக்கமும் முடிவும் இல்லாதவர். எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 17ஆம் வசனத்தில் இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது இவ்வாறு கூறியிருக்கிறது. வாசிக்கிறேன். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கத்தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். அடுத்ததாக ஈசாக்கையும் இயேசுவையும் ஒப்பிடலாம். ஆபிரகாமின் ஒரே குமாரன் ஈசாக்கு. அவனை மரங்களை அடுக்கி அதன் மேல் பலியிட ஆபிரகாம் துணிந்தான். தேவன் இடைப்பட்டதால் ஆட்டுக்கடாவை அவனுக்கு பதிலாக பலியிட்டான் என்று ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரத்திலே பலியாக கொடுத்தார். இங்கே ஆட்டுக்கடாவுக்கு பதிலாக இயேசு தாமே பலியாக தொங்கினார். ரோமர் 8:32 பாருங்கள். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அடுத்ததாக யோசேப்பை பார்ப்போம். இவன் தந்தைக்கு மிகவும் பிரியமான ஒரு புத்திரன். சகோதரரால் புறக்கணிக்கப்பட்டு 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டான். சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டான். கடைசியில் எகிப்தின் பிரதம மந்திரியாக உயர்த்தப்பட்டான். இரட்சகனாக இவனை எல்லாரையும் காப்பாற்றினான். கிறிஸ்துவின் முன்னறிவிப்பு இவன். தேவனுடைய பிரியமான குமாரனாய் இயேசு மக்களால் புறக்கணிக்கப்பட்டார். 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டார். சிலுவை மரணம் அடைந்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நமக்கு இரட்சகரானார். ஆதியாகமத்தின் முக்கிய போதனைகளை 5 குறிப்புகளிலே சொல்லுகிறேன், கவனியுங்கள். முதலாவது, தேவன் மட்டுமே ஒரே படைப்பாளர். இந்த உலகம் தற்செயலாய் வந்தது அல்ல, தேவனால் திட்டமிட்டு சிருஷ்டிக்கப்பட்டது. இரண்டாவதாக, மனிதன் தேவனின் சாயலிலே படைக்கப்பட்டாலும் பாவியாக இருக்கிறான். மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழுந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் தேவன் கிருபையாய் இறங்குகிறார். மூன்றாவதாக, தேவன் வாக்குத்தத்தம் கொடுப்பவர், உடன்படிக்கை செய்பவர். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார். நான்காவதாக, ரட்சிப்பின் திட்டம் ஆதியாகமத்திலேயே தொடங்குகிறது. ஐந்தாவது, தேவனுடைய இறையாண்மையும் கிருபையும் எல்லாவற்றையும் மீறுகிறது. இறுதியாக, தமிழ் வேதாமத்தின் மொழி நடையை பற்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம் என்று யோசிக்கிறேன். தமிழ் வேதாமத்திலே ஆதியாகமம் மிக இலக்கியமான பழமையான நடையிலே இருக்கிறது. ஆதியிலே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது மற்றும் தோட்டத்தின் நடுவிலே விருட்சம், ஆதாம் ஏவாளை அறிந்தான் போன்ற வாக்கியங்கள் எல்லாமே தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயும் நீங்கள் பார்க்க முடியும். ஆதியாகமம் என்பது வெறும் புராண கதையோ சில கதாபாத்திரங்களின் வரலாறோ அல்ல. இது இறையியலின் முதல் பாடம். மனிதனின் பிரச்சனைக்கும் தேவனுடைய தீர்வுக்கும் உள்ள முதல் பக்கம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அது என்ன சொல்கிறது?
ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இதை வாசிக்கும் பொழுது நமக்கு ஆதியாகமம் 1:1 நினைவுக்கு வருகிறது இல்லையா? இதனால்தான் தொடர்ந்து ஆதியாகமத்தை எங்களோடு இணைந்து படியுங்கள். அது உங்கள் வாழ்க்கையின் தொடக்கத்தையும் முடிவையும் புரிந்து கொள்ள உதவி செய்யும். கர்த்தர் தாமே இந்த தொடர் நிகழ்ச்சியை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமானதாக்கி தருவாராக. ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி முழுவதும் எங்களோடு இருந்ததற்கு மிகவும் நன்றி. இன்று நாம் வேதாகமத்தின் முதல் புத்தகமாகிய ஆதியாகமம் பற்றி கற்றுக்கொண்டோம். இது முழு வேதாகமத்திற்கும் அடித்தளமாகும். ஆதியாகமம் வெறும் ஆரம்ப காரியங்களில் கதை மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தை முழுவதிலும் விரிவடையும் ஒவ்வொரு உண்மையின் விதைத்தளமாகும். ஆதியாகமம் நமக்கு கடவுளுடைய முதல் செயல்களை அறிமுகப்படுத்துகிறது. படைப்பு, மனிதன், பெண், பாவம், குடும்பம், உழைப்பு, பலி, மீட்பு எல்லாம் எப்படி தொடங்கியது? இது கடவுளுடைய ரட்சிப்பின் திட்டம் ஆரம்பத்தில் இருந்து எவ்வாறு வடிவு பெற தொடங்கியது என்பதை இது காட்டுகிறது. இந்த படிப்பின் மூலம் நாம் புரிந்து கொள்வது கர்த்தருடைய இதயம் இந்த பிரபஞ்சத்தை விட மனிதர்கள் மீது அதிக ஆர்வம் கொண்டுள்ளது. நட்சத்திரங்களையும் விண்மீன் திரளையும் மட்டுமல்ல, உங்களையும் என்னையும் மனித குலத்தின் மீட்பையுமே அவர் கவனிக்கிறார். வேதாகமத்தை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதை தொலைவில் இருந்தும் நெருக்கமாகவும் பார்க்க வேண்டும் என்பதை நினைவூட்டப்பட்டோம். முதலில் பெரிய பகுதியை புரிந்து கொண்டு பின்பு ஒவ்வொரு பகுதியையும் கவனமாக ஆராய வேண்டும். அதைவிட முக்கியம், வேதாகமத்தை பற்றிய புத்தகங்களை மட்டுமல்ல, வேதாகமத்தையே நாம் படிக்க வேண்டும். ஏனெனில் கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டுமே நம் இருதயங்களை மாற்றும் வல்லமை உண்டு. அடுத்த முறை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். யாத்திராகமம் 33:17.